வழக்கமாக அடைக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி இல்லை அவியல் வச்சு சாப்பிடுவோம். ஒரு டைம் இந்த குருமாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு அடையோட இந்த குருமா செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான குருமா இது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஐட்டம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேங்காய், சோம்பு, பொட்டுக்கல்ல, பச்சை மிளகாய் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியை கட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா சாப்பரில் போட்டுக்கோங்க. இல்லை மிக்சியில் தான் அரைக்கிறீங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக ஃபைனாக அரைக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து சாப்பரில் தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு. அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணியே சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்துட்டு நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது வானல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் சேர்க்கணும். சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அதே மாதிரி சின்ன பிரிஞ்சி இலை, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை தான் இது கூட சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு கட் பண்ண மாதிரியும் இல்லை, அரைச்ச மாதிரியும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த குருமாவில் கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடை வந்து நல்லா ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குமா, இந்த குருமா வந்து நல்லா புளிப்பாக இருக்குமா, சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதில் தான் 1 ஸ்பூன் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இது கூட அடுத்து ஆட் பண்ண போகிறோம். இது பச்சை வாசனைலாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இது வந்து கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இப்போது பேலன்ஸ் ஜாரில் இருந்த தேங்காவையும் நல்லா நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குருமாவிலையும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போது இதில் வந்துட்டு சில பேர் கொஞ்சமாக கடல மாவு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா உங்கள் குருமா வந்து சுத்தமாக வீணாக போயிடும். அதனால் வந்துட்டு இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கொதிக்கிற நேரத்தில் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். ஏன்னா எங்கேயாவது நின்றுதுன்னா அந்த இடத்துல கட்டி போட்டுரும். அதனால் வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு இறக்குறது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஒன்றுமே நம்ம சேர்க்கவே இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாமே கொதிச்சு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தழை தான் சேர்க்க போகிறோம். மல்லித்தழையை சேர்த்துட்டு நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எங்களை மாதிரி சின்ன சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.